ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம தமிழ் டு தமிழ் ஆகிற முதலில தேர்ட் டேக்கு உண்டான ஷார்ட்கட் பார்த்துடலாம். ஓகேங்களா? சரிங்க, நம்ம டெய்லி லைவ் வந்துட்டு வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஸ்டடி பிளானை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதன் அடிப்படையில வார வாரம் வந்து நான் என்ன படிக்கணும், டெய்லி என்ன படிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க டெய்லி அன்னைக்கு என்ன படிக்கிறீங்களோ காலையிலையும் நைட்டும் நான் உங்களுக்கு அதை ரிவிஷன் கொடுத்துட்டே வரேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களாங்க? டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம ஷார்ட்கட் போயிடலாம். அகசியம். அகசியம் அப்படின்னா ஏளன சிரிப்பு, வேடிக்கை, பகடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாங்க? அதாவது பகடி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பகடி கதைக்காதன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? பகடி எல்லாம் கதைக்காது அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து கிண்டல் பண்ணாத அப்படிங்கக்கூடிய மீனிங். இங்க பாருங்களேன், இங்க ஒருத்தர் வந்து எப்படிங்க இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு வந்துட்டு மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஐயோ, நம்மளை போட்டு ஏன்டா இப்படி போட்டு டார்ச்சர் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிக்சர். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அகசியம் அப்படிங்கறது ஷியாம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஷியாம்னு சொல்லிட்டு ஒரு ஆளு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பொண்ணை வந்துட்டு வேடிக்கை பொருள் மாதிரி வச்சு அப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பகடி கதைக்கிறது, கிண்டல் பண்றது எல்லாமே ஒரே மீனிங் தான். சரிங்களா? ஒரு பொண்ணை வந்து ஷாம்னு ஒரு பையன் என்னங்க பண்றாங்க, ஏளன சிரிப்பு, ஏளனமாக சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணை ஒரு வேடிக்கை பொருளாக்கி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அகசு. அகசு அப்படின்னா பொழுது, பகல், பகல் கொண்ட நாள். ஓகேங்களா? அப்போ அசுன்னு சொல்லிட்டு விசுன்னு சொல்லி இருப்பாரு தெரியுங்களா? விசு மாதிரி அசுன்னு வந்துட்டு அகசு அப்படிங்கறது அசுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. விசு, அசு. ஓகேங்களா? விசு சார் தெரியும் இல்லைங்க, டைரக்டரு. அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா அந்த பகல் பொழுதுல எல்லாம் வந்து பிலிம் வந்துட்டு ஷூட் பண்ண மாட்டாருங்களாமா. பகல்ல தான் வந்துட்டு அவருக்கு படம் எடுக்கிறதுனா பிடிக்குங்களாமா. ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் வித்தியாசமா வச்சுக்கோங்க, அப்பதான் மைண்ட்ல நிற்கும். அகசு அப்படின்னு என்னங்க, விசு. விசு வந்துட்டு என்னங்க பண்ணுவாரு, பகல்ல வந்து ஷூட்டிங் பண்ணா அவருக்கு பிடிக்காது, நைட்ல தான் வந்துட்டு ஷூட்டிங் பண்ணுவாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. பகல் பொழுது, பகல். அடுத்து அகசை. மலையில் பிறந்தவள் பார்வதி. அகசு சாரி அகசை. அகசைன்னா என்னங்க, அதாவது அகசை அப்படிங்கறத அசை இதானங்க மலை. மலையில தான் வந்துட்டு பார்வதி தேவி வந்து சிவனோட வந்து வீற்று இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அசையாம இருக்கக்கூடிய இந்த மலையில என்னங்க, மலையில் பிறந்தவள் தானே கொடுத்துருக்காங்க. அசையாம இருக்கக்கூடிய இந்த மலையில பார்வதி தேவியார் வந்து வீற்று இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே வந்து நீங்க இமேஜின் தான் பண்ணணும். அசையாம இருக்கக்கூடிய ஒரு மலையில பார்வதி தேவி வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால நினைச்சு பாருங்க அப்படியே மனசுக்குள்ள. அடுத்து அகட சக்கரம். இப்போ அகட சக்கரம்னா என்னங்க, இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடுப்புக்கு அணியக்கூடிய ஒட்டியானத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஒட்டியானத்துக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு பாருங்க. வயிற்றை சுற்றி சுட்டும் உதர பந்தனம் எனும் அணி, இடுப்பணி, அரை பட்டிகை, கொடுங்கோல் மன்னன். ஓகேங்களா? கொடுங்கோல் மன்னனுக்கு நான் அந்த பாகுபலியோட அந்த சீன் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல வந்துட்டு அவர் அப்படிதானுங்க, இந்த அந்த சிலையை வந்து நிப்பாட்டுறதுக்கு நிமித்தி நிக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்துட்டு இங்க பாருங்க, இவர் பாருங்க சாட்டையால வந்து அடிச்சு எவ்வளவு வந்துட்டு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சக்கரத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சக்கரத்துல வந்துட்டு நூலை கட்டி அப்படியே இழுக்கிற மாதிரியோ கொடுங்கோல் ஆட்சி வந்துட்டு இது பண்ற மாதிரி அந்த படத்தை வந்து அப்படியே ஃபுல்லா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த காட்சியோட வந்து இது பண்ணிட்டு அது கூடயே என்னங்க, நம்மளுக்கு வந்து இதுதானங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் இப்படிதான் நாங்க இடுப்புல தானங்க அணிஞ்சிருப்பாங்க. சோ அதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இடுப்புல வந்துட்டு அரைப்பட்டிகை. அரைப்பட்டிகை அப்படின்னாலே அரைஞான் கயிறு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அரைஞான் கயிறு, இடுப்பணி, அப்புறம் வந்து இது என்னங்க, ஒட்டியானம் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அகட சக்கரம் அப்படின்னு என்னங்க, சக்கரத்துல வந்துட்டு கயிறை வந்து அப்படியே இழுத்துதான் வந்துட்டு அந்த சிலையை வந்து பாகுபலி இதுல சீன்ல வந்து நிக்க வைப்பாங்க. சோ அவங்களை வந்து கொடுங்கோல் ஆட்சி பண்ற அந்த அரசன் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து துன்புறுத்துறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசர்கள்லாம் எப்பவுமே வந்து இடுப்புக்கு வந்துட்டு என்னங்க பண்ணிருப்பாங்க, இடுப்பணி அணிஞ்சிருப்பாங்க. அணி அப்படின்னாலே வந்து அணிகலன். ஓகேங்களா? சோ ஒட்டியானம். ஓகேங்களா? இந்த அகடம், அகடியம் அதுக்கு வந்துட்டு கடகடகடன் பேசி எப்பவுமே கடிஜோக் பண்ணிட்டு ரொம்ப கள்ளங்கபடலாம் பாவம் அலைஞ்சிட்டு இருப்பான். அவனுக்கு ஏப்ப இவ்வளவு அநியாயம் பண்ணீங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனுக்கு ஏப்ப இவ்வளவு அநியாயம் பண்ணி இப்படி தேவையில்லாம அவனை போய் ஒரு பொல்லாங்குல போய் ஒரு ஒரு சுச்சுவேஷன், அதாவது ஒரு கெட்ட இதுல போய் அவனை தள்ளி விட்டீங்களேப்பா, ஏப்பா இப்படி நல்ல பசங்களை எல்லாம் கெடுத்துட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகடம் அப்படின்னா கடகடன்னு கடிஜோக் பேசிட்டு நல்ல கள்ளங்கபடலாம் ஒரு மனசு தெரிஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கு ஏப்பா இப்படி அநீதி கெட்டதெல்லாம் செஞ்சு அவனை வந்துட்டு இப்படி பொல்லாங்கு ஒரு குழியில போய் தள்ளி விட்டீங்களே, பாவம் தானே, ஏன் இந்த மாதிரி அநீதி இழைக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஊர்ல ஒரு மனுஷர் இருக்காருங்க. அவர் எப்பவுமே வேடிக்கையா பேசிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு ரொம்ப ஜாலியா இருக்க மனுஷன் தான். ஆனா அது வெளியில தாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா அவங்க பொண்ணுக்கு கரெக்ட்டா வந்து கல்யாணம் பண்ற அந்த சமயத்துல, அது யாரோ அவங்க அதாவது இவங்க வீட்டு ஆளுங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவங்க நினைச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அம்மா வந்துட்டு, அவங்க அம்மா வீட்டு சைடு ஆளுங்கள வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. இவர் எல்லாத்துக்கும் சிரிச்சு சிரிச்சு எல்லாம் இருந்துட்டு, கரெக்ட்டா வந்துட்டு நிச்சயதார்த்த டைம்ல என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் ரெண்டாவது பண்ணி வஞ்சகம் வஞ்சகம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, தந்திரமா வந்து தட்டு மாத்தக்கூடிய அந்த டைம்ல வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரு. அப்போ அந்த சீன வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. ஓகேங்களா? அப்ப சிரிக்க வைக்கும் பேச்சு, வேடிக்கை, தட்டு மாற்று, இரண்டகம், வஞ்சகம், தந்திரம். இதெல்லாம் வந்துட்டு அகட விகடம். ஓகேங்களா? அடுத்து இப்ப இதுக்கு வந்து ஒரு நீதிபதி வந்து இருக்காருங்க. அவர வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு நீதிபதின்னா எப்படிங்க இருக்கணும்? நடுவு நிலைமை தவறாம கரெக்ட்டா எல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, பொல்லாங்கு ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு இது பண்ணி காசு வாங்கிட்டு தப்பான ஒரு தீர்ப்ப வந்து சொல்லிட்டாரு. அவருக்கு கடவுள் வந்துட்டு என்ன தண்டனை குடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயித்து வலி வந்து குடுத்துட்டாங்க. சரிங்களா? அந்த வயிறு வலி எப்படி இருக்குதுன்னா, அதுதான் இந்த ஷார்ட்கட்ல வந்துரும் பாருங்க. திடீர்னு நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது அவருக்கு கடுகடுன்னு வயிறு வலிக்குது. அப்ப அவரு கத்துறாரு, கடகடன்னு கடுகடுன்னு வலிக்குதே! என்னன்னு தெரியலையே! அ வயிறு இந்த வலி வலிக்குதே! வயித்துக்குள்ள என்னால வலி தாங்க முடியலையே! அப்படின்னு நடுராத்திரில கடந்து கத்து கத்துன்னு கத்துறாருங்க. கத்தி அவரோட வயிறு என்னாச்சுங்க, மேடு மாரி ஆயி, அப்படியே வெடிச்சு இறந்துட்டாரு. சரிங்களா? ஷார்ட்கட் தாங்க. சரிங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது ஒரு நீதிபதிங்க நடுவுநிலைமை தவறி வந்துட்டு ஏதோ தப்பான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இது பண்ணிட்டாரு. ஓகேங்களா? காசு வாங்கிட்டு தப்பான தீர்ப்பு சொல்லிட்டாரு. அதுக்கு கடவுள் என்னங்க பண்றாங்க, திடீர்னு நடுராத்திரில வந்துட்டு வயித்து வலிய குடுத்து, அவரோட வயிறு வீங்கி, பெரிய மேடு மாரி ஆயி இறந்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்துங்க, அகண்டம், அகண்டிதம், துண்டிக்கப்படாதது, பிளவுபடாதது, முழுமை, முழு பொருள், பெரிய அகல் விளக்கு கடவுள். சரிங்களா? கடவுள் எப்படிங்க இருப்பாரு? இந்த அண்டம் முழுவதும் ஒன்றினுள் அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சாமி பாட்டு வரும் தெரியுங்களா? அப்ப அத வந்து இந்த பாட்டோட நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த இதோட சரிங்களா? ஷார்ட்கட்டோட. அவருக்கு எப்படிங்க நம்ம எப்படிங்க இது பண்ணுவோம்? பெரிய அகல் விளக்கு ஏத்தி தானங்க நம்ம வந்து கடவுள வந்துட்டு வணங்குவோம். அதான் முழுமை. முழுமையா நம்மளுக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படின்னா, கடவுளுக்கு வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு முழு மனசோட விளக்கு ஏத்தி கும்பிட்டோம்னா எல்லாமே வந்து இது பண்ணுவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அண்டத்தையே காப்பாத்தக்கூடியவர் நம்மளையும் வந்துட்டு காப்பாத்துவார் இல்லைங்களா? அப்ப அத வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து அகண்ட தீபம். அகண்ட தீபம்னா என்னங்க? இதுவுமே வந்து எப்பவுமே எரிஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய விளக்கு எதுங்க? நம்மளுடைய அணையா அடுப்பாகிய வள்ளலார் அவர்களுடைய விளக்கு. ஆமா தானங்க? அதான் நந்தா விளக்கு. உங்களுக்கு இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லைங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துரும். அடுத்து 10வது அகண்டி அப்படின்னா ஓர் இசைக்கருவி. அகண்டின்னா என்னங்க? ஓர் இசைக்கருவி. இதுல வந்து பாத்தீங்கன்னா, அகண்டி எல்லாமே பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் அகலமா தான் இருக்கும். இங்க பாருங்களேன். இது பாருங்க. அகலமா இருக்குதுங்களா? இந்த மத்தளம். இது எப்படிங்க இருக்கு? இது, இது. அப்போ எல்லாமே ஒரு மாரி அகண்ட கருவிகள் எல்லாமே அகண்ட மாரி இருக்கும். பெருசா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது பாத்தீங்கன்னா, இது ஒரு வயல்ங்க. மருத நிலம்னு சொல்லுவாங்க. வயலும், வயல் சார்ந்த இடமும் மருத நிலம். ஓகேங்களா? ஏன்னா இங்க மருத நிலம் வருது. அப்போ இந்த வயலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உட்பட்ட பகுதி எல்லாமே நண்பர்களுடையதான். இந்த வயலுக்கு உட்பட்ட பகுதி எல்லாமே. அங்க வந்து தெங்குன்னா என்னங்க? தேங்காய், பனைமரம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் தாங்க. மனப்பாடம் பண்ணாதான் கஷ்டமா இருக்கும். அகனி ஓகேங்களா? அங்க கேணி எல்லாம் இருக்கு. கேணின்னா என்னங்க? கிணறு எல்லாம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப மருத நிலம், வயலும் வயல் சார்ந்த பகுதிங்க. அங்க வந்து அதுக்கு உள்பட்ட பகுதியெல்லாம் நானு, என் நண்பர்கள்லாம் சேர்ந்து வந்து அந்த பகுதிய வந்துட்டு நாங்க இது பண்ணிட்டு இருக்கிறோம். மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். சோ அங்க வந்துட்டு தேங்காய், பனைமரம் எல்லாமே இருக்கு. அந்த மாரி கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க கேணியும் இருக்கு. அது அகனி. இது பாருங்க, அகனிப்பாய். அகனி அப்படிங்கிறத நீங்க கேணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேணி இருக்கு அப்படின்னா, அங்க பக்கத்துல கண்டிப்பா வயல்கள்லாம் இருக்கும் தானங்க. அந்த வயல்வெளி பக்கத்துல பாய் விரிச்சு, அதுவும் மூங்கில் பாய். மூங்கில் பாய் விரிச்சு தான் எப்பவுமே அந்த காலத்துல மனுஷங்கலாம் வந்து தூங்குவாங்க. அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகனிப்பாய்னா கேணி. கேணி பக்கத்துல நாங்க பாய் போட்டு தூங்குவோம். அது வந்து மூங்கிலால் ஆன பாய்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அகத்தடிமை. அகம் அப்படின்னாலே என்னங்க? உள்ளம். உள்ளத்த அதாவது
மனம் உவந்து ஒருத்தவங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்களதான் அகத்தடிமைன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நான் என்ன பிக்சர் கொடுத்துருக்கேன்னா, இது ஒரு கண்ணப்பர் அவர்கள், அவரை தெரியும் இல்லைங்க. அவர் வந்துட்டு சிவலிங்கத்தை வந்துட்டு எப்பவுமே கும்பிடவே மாட்டாரு, பிடிக்கவே பிடிக்காது. ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு வந்துட்டு அவருக்கு ஒரு பற்று வந்து அவர் மேல உசிரையே வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொண்டனாவே ஆயிருவாருங்க. அதான் இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க. அவர் என்ன பண்ணுவாராமா, சிவனோட கண்ல இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணை புடுங்கி வச்சிருவாரு. அடுத்த கண்ணை வந்து புடுங்கி வைக்கிறதுக்குள்ள என்ன ஆகும்னா, அவருக்கு வந்துட்டு ஐயோ எனக்கு கரெக்டா எந்த இடத்துல வந்து பொருத்தணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரோட கால் கட்டை விரலை தூக்கி சிவன் அந்த கண்ணை புடுங்கி இங்க பொருத்தி வைப்பாருங்களாமா. அப்போ ஒரு சாமியவே பிடிக்காம இருந்த மனுஷன் கடைசியில எப்படிங்க தன்னோட கண்ணையே தர்ற அளவுக்கு வந்துட்டு இதாயிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு பக்தியோட இருந்திருக்காருங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அகத்தடிமை உள்ள தளவுல வந்து கடவுளுக்கு வந்துட்டு அடிமையாக இருக்கக்கூடிய தொண்டன் அப்படிங்கிறாங்க. வீட்டு பணியாளர், பணி அவருக்கு சேவகம், கடவுளுக்கு சேவகம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு இங்க பொருள்படுது. ஓகேங்களா. அடுத்து அகத்தடியாள். அகத்தடியாள் அப்படின்னா வீட்டு வேலைக்காரிங்க. ஓகேங்களா. இந்த வீட்டுல வந்துட்டு ஆஹ் கால் அமைக்க விடுறது, வீட்டு வேலை செய்யறது, அந்த இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. அகத்தடியாள் ஏன்னா பெண்ணை குறிக்கக்கூடியது இங்க பாருங்க. அகத்தடியாள் சோ வீட்டு வேலைக்காரி. அடுத்து இது பாத்தீங்கன்னா அகத்தீடு உள்ளீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அகம் அகம் அதாவது அம்மாவோட பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. அம்மாவோட அன்புக்கு ஈடு இணையே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பையன் வந்துட்டு ஃபீல் பண்றா ஒரு பெரிய பையனாகி, சே அம்மா வந்து நம்ம உள்ளங்கையில வச்சு நம்மளை தாங்குவாங்களே. அதான் வந்து இது வந்து நான் ஒரு உள்ளங்கையில இப்ப எப்படிங்க ஒரு பெட்டை வச்சு எல்லாரும் கொஞ்சுவாங்க இல்லைங்களா. அதே போல அம்மா வந்து என்னங்க பண்ணுவாங்க, குழந்தைய வந்து அரவணைச்சு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஆனா பெரிய பையன் ஆன உடனே அவன் போய் பெரிய பையன் ஆனோட யோசிக்கிறான். ஏன்னா ஒரு ஃபாரின்ல வந்து ஒர்க்குக்கு போயிட்டான். அவன் வந்து அவனோட எண்ணம் எல்லாம் இருக்குது, அம்மா கிட்டேச்சா நம்ம அம்மா எப்படி எல்லாம் நம்மளை பாத்துக்கிட்டாங்க, அன்பா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சு பாக்குறான். ஓகேங்களா. அதுதான் உள்ளீடு அகத்தீடுங்கிறது அது அப்படியே ரைமிங்காவே வந்துருச்சு. சோ உள்ளுக்குள்ள வந்துட்டு அவன் வந்து யோசிச்சு பாக்குறான் அம்மாவை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ இது பாத்தீங்கன்னா கடவுள் வந்து இருக்காருங்க. கடவுள் கிட்ட வந்துட்டு நம்ம நிறைய வேண்டுதல் வச்சிருப்போம் இல்லைங்களா. அந்த வேண்டுதலை வந்துட்டு கடவுள் வந்து நிறைவேற்றாதப்போ நம்ம என்னங்க பண்ணுவோம், கத்துவோம், கத்தி உரைப்போம். கத்துரைப்போன் அப்படிங்கிறத கத்தி உரைப்போன்னு சொல்லிக்கோங்க. சரிங்களா. கத்தி நம்ம என்னங்க பண்ணுவோம், கடவுளே ஏன் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பண்ற, உனக்கு மனசாட்சியே இல்லையா, உன்னை நம்பிதானே அந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன், என்ன ஃபெயில் ஆக்கி விட்டியே அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட போய் நம்ம கத்திக்கிட்டு இருப்போம் இல்லைங்க. அதான் கத்துரைப்போன், கடவுள் மனசாட்சி. சரிங்களா. அடுத்து அகதி. அகதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அகதி அப்படின்னாலே போக்கற்றவன், கதி இலி, கதி இல்லாதவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. கதி இல்லாதவங்க அவங்க வர்றாங்க ஊர்ல இருந்து வந்தோடனே அவங்களுக்கு அப்போதைக்கு வந்து இடம் இருக்காது இல்லைங்களா. அவங்க வந்து தில்லை மரம், வேல மரம், இந்த மரத்துக்கடியில தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்களாமா. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இடம் தருவாங்க. ஓகேங்களா. எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கணுங்க. அதுக்காக தான் இந்த பிக்சர் தான் உங்களுக்கு வந்துட்டு இதேங்க. அகதி அப்படின்னா என்னங்க பண்றாங்க, போக்கற்றவர்கள், போக இடம் இல்லாதவங்க, கதியே இல்லாதவங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சோ வறியவன், இந்த எல்லா மீனிங்குமே வரும். அவங்க வந்துட்டு எங்கெங்க வந்தவனா இருப்பாங்க, தில்லை மரம், வேல மரம் இந்த அடியில தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. அப்புறம் போக போக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அந்த இடத்துல வந்துட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. இது பாருங்க அகத்தோர். அகத்தோர் அப்படின்னா என்னன்னா உள்ள தளவுல வந்துட்டு எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி. புரியுதுங்களா. அதான் ஒத்த உள்ளத்தார். அகத்தோர் அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்க நாங்க எல்லாருமே எப்படிங்க இருப்போம், எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருப்போம். எங்க ஊர்க்காரங்க முதற்கொண்டு எல்லாருமே நாங்க ஒத்துமையா இருப்போம். எங்களை யாராலும் அசைக்க முடியாது, எங்களை யாராலும் பிரிக்க முடியாது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க ஊருக்கு உள்ள இருக்கிறவங்கள யாராலையும் வந்து பிரிக்க முடியாது, நாங்களாம் மனசால அகத்தால வந்து ஒத்து இருக்கிறோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குதான் இந்த படம் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்க அக்தகாரன் அப்படின்னா மருத்துவன். அக்தகாரன்னா நீங்க வந்து எக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கு எக்கு. சரிங்களா. சாப்பிடக்கூடிய எக்கு. எக்கை வந்து நல்லா மசாலா பொடியெல்லாம் போட்டு காரமா சாப்பிட்டா என்னங்க ஆகும், வயிறு வலி பிடிச்சிரும். கடைசியில டாக்டர்கிட்ட தான் போகணும். புரியுதுங்களா. அக்தகாரன் மருத்துவன். புரியுதுங்களா. இது பாருங்க அகதன். அகதன் அப்படின்னா நோயிலி. அதாவது அகதன்னா இப்ப ஒரு மதன், அகதன், ஆதன் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லைங்க. அது மாதிரி அகதன் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு உடம்பு முடியல, நோயா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து அகடூரி. அகடூரினா வயிற்றால் ஊர்ந்து செல்வது பாம்பு. சரிங்களா. அகடூரி ஊரி அப்படிங்கும் போதே அது வந்து ஊர்ந்து செல்லக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ பாம்பு. ஓகேங்களா.
இது வந்து பாத்தீங்கன்னா அகத்துழுங்கை, அதாவது உளுங்கை திணைன்னு சொல்லுவாங்க. நீங்க 10th படிப்பீங்க. கோட்டை இருக்குது பாருங்க, கோட்டைக்குள்ளேயே இருந்து புறத்து வெளியில இருக்கிறவங்கள வெல்லக்கூடியது. சரிங்களா? கோட்டையின் அகத்து உள்ளாரை புறத்தார் வெல்லும் புறத்துறை. சரிங்களா? இது வந்து உளுங்கை திணை. இது வந்து நீங்க பின்னாடி படிப்பீங்க. சரிங்களாங்க? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க, ஒரு மனுஷன் வந்து இது வந்து அகதம்னு இருக்குதுங்க. இப்ப நீங்க ஒருத்தரோட லைஃபே வந்து எடுத்துக்கோங்க. அகதம், தம் அடிச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் என்னங்க ஆகும்? சும்மா டெய்லி தம் அடிச்சுட்டே, இப்ப இளமை காலத்துல நல்லா தம் அடிச்சுட்டு ஜாலியா இருப்பீங்க. கடைசி வரைக்கும் என்னங்க ஆக அப்புறம் மருந்து சாப்பிடுற மாதிரி நோயாளி ஆயிருவீங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க நல்லா வாழ்க்கையில நல்லா இன்பமா இருக்கணும், அழிவற்ற வாழ்வு வாழணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் குளிக்கணுங்க. என்னங்க? ஃபர்ஸ்ட் எல்லாரும் குளிக்கணும். அப்போ நல்லா இன்பமா அழிவற்ற வாழ்வு வாழணும்னா என்னங்க பண்ணணும்? ஃபர்ஸ்ட் குளிச்சு சுத்தபத்தமா இருங்கங்க. எல்லாமே சரியா போயிடும். அப்புறம் வந்து தம் அடிக்க கூடாது. தம் அடிச்சா கடைசி வரைக்கும் வந்து மருந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க. அவ்வளவுதாங்க. ஷார்ட்கட் வந்து முடிஞ்சு. நீங்க நன்றி, வணக்கம். நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? பை.